ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷ தலிகையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆற்றுல ஸ்ரீ ஜெயந்தி. அதனால் நாங்கள் தலிகை பண்ண மாட்டோம், அரிசி உப்புமா தான் பண்ணுவோம். அதனால் அரிசி உப்புமாவும் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும். இந்த தக்காளி சட்னி ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் குத்திண்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா வறுத்துன்ட்டு தக்காளி நல்லா நறுக்கி போட்டு நல்லா குழைய வதக்கின்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி உப்புமா ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சாயங்காலம் பெருமாளுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் நைட்டு டின்னருக்கும் சாப்பிடுவோம். அதனால் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அப்பம் குத்திருக்கேன். வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக அரிசி பருப்பை வறுத்துட்டு நான் பெருமாளுக்கு பண்ணியிருக்கேன், மகாலயபக்ஷம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா பெருமாளுக்கும் விலைக்கேற்றி எல்லாம் அம்சே பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல ஸ்ரீ ஜெயந்தி முடிஞ்சிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.